யாருக்கு உதவி தேவைப்படுதோ என்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக இந்த பணிகளை நான் தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். நெல்லை பேருந்து நிலையத்தில் அமர்ந்து வருகின்ற போகின்ற பயணிகளுடைய காலணிகளை சுத்தம் பண்ணுது. அது சுத்தம் பண்ணி நிதி திரட்டு. ஏன் அதை பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு மற்ற வழிகள்லாம் கூட இருந்திருக்கும் இல்லையா? யார்கிட்ட கேட்கலாம், வாங்கலாம் இல்லையா? இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாணவருடைய செருப்பு துடைக்கிறத கூட என் மனைவி போன வாரம் இதை கேள்விப்பட்டு பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு ஒரு அவமானமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்னு ஒரு 50,000க்கு ரூபாய் மதிப்புள்ள ஒரு காகித கவர் தயாரிக்கக்கூடிய இயந்திரம் அங்கே வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னைய வரைக்கும் அரசு அலுவலகத்திற்கு தேவையான கவர் அங்கேருந்து தான் எல்லா மிஷினை வந்து நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே வச்சு பயன்படுத்துகிறாங்க. இப்பவும் அது பயன்பட்டு இருக்கு. இல்லை, தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன பணி நிமித்தமாக போகும்போது என் கண்கள் எல்லாமே யார் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த உதவிகளை செய்யலாம், நம்மளால எந்த உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வண்ணார்பேட்டையில், நெல்லை வண்ணார்பேட்டையில் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆம்பளை ஆள் நிர்வாணமாக இருக்கிறார். கீழே விட எதுவுமே கிடையாது. மனநிலை சரியில்லை. அவர் கல்லை தூக்கி ரோட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கார். சரி, இது உடனே என் கண்ணில் பட்டுருது. நான் என்ன செய்தேன், உடனே பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு. பொதுவாக அந்த உதவி செய்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பணம் நிஜமாவே கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேருதா, யாருக்கு சேருது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவலையாகவே இருக்குது. அவங்களுக்கு தேவையான தகவல்கள் என்ன நடக்குது, என்ன செஞ்சுருக்கிறோம், யார்கிட்ட போகுது, இல்லை அவங்க நேரடியாக வர்றது, இதற்கான வாய்ப்புகளாக இருக்குதா? டெய்லி வந்து ஏதாவது ஃபோன் வரும், அவங்களுக்கு இந்த உதவி செய்யணும் இந்த உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்குன்னு ஒரு பகுதியை வந்து நான் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை பற்றிய செய்திகள் வந்து ஒரு சில செய்திகள் பார்த்தேன் சார். ஆனால் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்காக யார் இந்த பாப்புராஜ், நீங்கள் யார், என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சுருக்கமாக சொல்ல முடியுமா? நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். ஓகே. நான் ஒரு புகைப்பட கலைஞராக சுமார் 25 ஆண்டுகளாக பணி செய்கிறேன். இந்த புகைப்பட பணியையும் தாண்டி இந்த சமுதாயத்திற்கு நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய அடையாளம். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை எனக்குள்ள அடையாளம் என்னுடைய தொழிலையும் தாண்டி நான் செய்யக்கூடிய சமூக பணி தான் என்னுடைய அடையாளமாக இருக்குது. யாருக்கு எப்பொழுதெல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ அந்த நேரத்திலெல்லாம் என்னை கூப்பிடுவாங்க, எந்த நேரத்திலையும் கூப்பிடுவாங்க. அவர்களுக்காக என்னுடைய பணிகளை நான் தொடர்ந்து சுமார் 30 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா மற்றவங்க கிட்டேருந்து ஏதாவது டொனேஷன் உதவி வாங்கி அதை செய்கிறது தான் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் உங்களை பற்றி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து விதவிதமாக அந்த பணம் கலெக்ட் பண்ணுறீங்க இல்லையா? உதவி செய்கிறதுக்காக வந்து வேறு கெட்டப்லாம் போடுறீங்க, வித்தியாசமான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறத பார்த்தோம். எதனால் அப்படி செய்கிறீங்க? அந்த மாதிரி என்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? என்னுடைய சொந்த ஊர் வந்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவனலூர் என்ற கிராமம். எங்கள் கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர், 4 பெண்கள் 3 ஆண்கள். அப்பா வந்து துணி வியாபாரம் பண்ணாங்க. வியாபாரம் செய்யும்போது என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒரு நாள் போய் ஒரு சுண்ணாம்பு கல்லை மிதிச்சிருந்தாங்க. சுண்ணாம்பு கல்லை மிதிச்சு அவங்க காலில் செப்டிக் ஆயிடுது. அந்த காலகட்டத்தில் 1986 சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் எந்த விதமான மருத்துவமனை வசதி கிடையாது. அப்போ இருந்த ஒரே மருத்துவமனை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மட்டும்தான். அந்த அரசு மருத்துவமனையில் எங்கள் அப்பாவை இந்த தொடர் சிகிச்சைக்காக இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்துருந்தப்போ அவங்களுடைய நோய் வந்து ரொம்ப முத்திட்டு, அவங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கும்போது எங்கள் அப்பா போய் பார்க்க போனாலுமே நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி போட்டால் தான் எங்கள் அப்பாவை போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சோகமான நிலைமை. திடீர்னு என்னது, ஒரு வாரம் எங்கள் அப்பா மருத்துவமனையில் இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு எங்கள் அப்பாவுடைய கையில் ஏற வேண்டிய குளுக்கோஸுக்கு பதில் கையில் இருந்த ரத்தம் எங்கள் அப்பாவுடைய குளுக்கோஸ் பாட்டில் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு யாரும் இல்லை. அப்போது உடனே நாங்கள் மருத்துவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது நர்ஸுக்கெலாம் சொன்னாங்க, உங்கள் அப்பா வந்து ஒரு கடைசி கட்டத்தை நெருங்கிட்டாங்க, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. உடனே உங்கள் அப்பாவுடைய உடலை நீங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னாங்க. அந்த சூழ்நிலை எங்கள் அப்பாவுடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போகிற அளவு கூட எங்கள்கிட்ட வசதி இல்லை. ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போக சொல்கிற அளவு கூட எங்கள்கிட்ட வசதி இல்லை. அப்படிப்பட்ட அனுபவம் தான் என்னுடைய சின்ன வயசில் என்னுடைய உள்ளத்தில் பதிஞ்சிச்சு. அந்த ஒரு அனுபவம் தான் இன்னை வரைக்கும். நான் இது வரைக்கும் ஒரு 8 அனாதை பிணங்களை நான் புதைச்சிருக்கிறேன் இங்கே மாநகர காவல்துறை அனுமதியோட. இது இப்படிப்பட்ட என்னை பொறுத்தளவு தான் என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது.
நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அந்த நிலைகளை கொண்டு தான் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி. அப்போவுமே அப்பா இறந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அனாதைக்கு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எங்களுக்கென்று யாருமே கிடையாது. ஒரு நேர உணவுக்காக நாங்கள் அலைந்த நேரங்கள் காலங்கள் நிறைய இருக்குது. எங்கள் அம்மா வந்து ஒரு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உருண்டை அடுத்து நமக்கு எப்போ வரும்னு காத்திருந்த நேரமும் இருக்குது. எத்தனையோ இந்த நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு கூட நாங்கள் விட மாட்டோம். இந்த கல்யாண வீட்டில் போய் எப்படியாவது போய் சாப்பிட்ற மாட்டோமான்னு. இன்றைக்கி வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சு நிறைய மண்டபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம், யாரையும் விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து வாசலில் நிற்பாங்க, பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருன்னு ஒரு 2 பேர் நிற்பாங்க. அவங்களுக்கு அழைக்கப்பட்ட விருந்தினர் வராங்களான்னு மட்டும் அவங்கள கவனிப்பாங்க. கிராமங்களில் ரொம்ப தெளிவாக புதுசாக ஒரு ஆள் வருவதை கண்டுபிடிக்கல. ஆமாம், அப்படிப்பட்ட நிலையில் நான்லாம் போய் தப்பிச்சு போய் உட்காந்து டைனிங் ஹால் வரைக்கும்லாம் உட்காந்துருக்கிறேன். உட்கார்ந்து இருக்கிற போது நான் அணிவிச்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கிழிஞ்சி டவுசர் சட்டையெல்லாம் பார்த்துட்டு அவங்க யாரையாவது ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த டைனிங்கில் ஒரு வேண்டியவில் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு வருவாங்கல்ல. என்னையை பார்த்து நான் வெளியே போனாயே சார், நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். இங்கேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு கூட வீடு இல்லாமல் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் போய் நைட்டு தூங்குவதற்கு மட்டுமே அவ்வளோ தூரம் போயிருக்கோம். அவ்வளோ தூரம் வறுமை. அதனால் இந்த நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது நம்மளெல்லாம் ஒழுங்காக படிக்க வைக்கக்கூடிய பொருளாதார வசதி இல்லை நம்ம குடும்பத்தில். அதனால் நான்லாம் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு அனாதை ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடிய விடுதியில் தான் நான் படித்தேன். என்னுடைய விடுதியினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களை வந்து சந்திக்க வருவாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய வித்தியாசமான உணவுகள் தயாரித்து கொண்டு வருவாங்க. ஆனால் என்னையை பார்க்க யாரும் வந்ததில்லை. ஒரு அவங்களுடைய உணவுகளை அந்த சுவைகளெல்லாம் நான் வாசனைகளை தான் சுவைச்சிருக்கணும் தவிர எனக்கு உணவாக கிடைச்சதில்லை. அப்படி பார்க்குற பொழுது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, கஷ்டப்பட்ட பையங்க ஏழைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கணும்னு சொல்லுகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அதில் நிறைய மாணவர்களை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மாணவர்லாம் முருகன் சொல்லி ஒரு ஏழை மாணவர் நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே தொழுநோயாளிகள். அந்த பையன் வந்து பாளையங்கோட்டையில் ஒரு ஸ்கூலில் படித்து 8th வரைக்கும் படிச்சிருக்கான். அவன் 9th படிக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காக அவன் படிக்க முடியல. இங்கே ஒரு ஜிஹெச் பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவன் மேஜை தொடச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நானே என்ன செஞ்சேன், அந்த ஹோட்டலுக்கு தெரியாமல் போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த டேபிள் துடைக்கிற அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டேன். முருகன் சொன்னான். படிக்கணும் விரும்புறியான்னு, நம்ம படிக்க ஆசைப்படுறேன் ஆனால் வசதி இல்லைன்னு சொல்லி அவனை விரும்பினோன்னு அவனுடைய பற்றிய செய்திகள்லாம் சேகரித்து அவனை இந்த ஒரு பாளையங்கோட்டை ஸ்கூலில் படிக்க வச்சு அவன் 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடித்து இப்பொழுது கோயம்புத்தூரில் ஒரு தனியார் தொடர்ந்து நீங்கள் மட்டுமே அவருடைய ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி படிக்க வச்சிங்க. ஆமாம். எப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கூட படிக்கிற போது கூட அவளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. ஆனால் அந்த பையன் ஒரு ஃபோன் பண்ணிடுவான், 1 ரூபா காயின் போட்டு ஃபோன் பண்ணிடுவான், அங்கிள் எனக்கு ஸ்நாக்ஸ் இல்லை, சோப்பு இல்லை, இந்த மாதம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னோடனே எப்படியும் போய் அவனை கொண்டு போய் ஃபீஸ் கட்டினேன். அவன் இன்னைக்கு ஒரு கோயம்புத்தூர் ஒரு தனியார் இதில் வேலை பார்க்குறாங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் ஒரு பையன் வந்து பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் அவனை படிக்க வச்சேன். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அவன் படித்தான். இன்றைக்கி வேம்பாருங்கிற பகுதியில் அவன் ஒரு அரசு பணியாற்றி கொண்டிருக்கான், ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கான். அவன் இன்னைக்கு இப்படிப்பட்ட பணிகளுக்காக நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கான். இதே போல் நிறைய மாணவர்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம். யாருக்கு உதவி தேவைப்படுதோ என்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து அதன் மூலமாக இந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மூலமாக மற்றவங்க அந்த கஷ்டப்படக்கூடாது, படிக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த பணம்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய தொழில் என்னவாக இருக்குது? அதை தவிர இந்த உதவி செய்கிறதுக்கான பணத்தெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு புகைப்பட கலைஞராக இருக்கிறதுனால என்னுடைய வருமானத்தில் 10ல் 1 ஒரு உண்டியில் நான் சேர்த்து வச்சுருந்தேன். மருத்துவம், கல்வி பணி, யாருக்கு எந்தெந்த அவசர பணிகள் தேவைப்படுதோ அதுக்காக நான் சேர்த்து வச்சுருவேன். நெல்லை பேருந்து நிலையத்தில் அமர்ந்து வருகின்ற போகின்ற பயணிகளுடைய காலணிகளை சுத்தம் பண்ணினேன். அது சுத்தம் பண்ணி நிதி திரட்டுனேன். ஏன் அதை பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு மற்ற வழிகள்லாம் கூட இருந்திருக்கும் இல்லையா? யார்கிட்ட கேட்கலாம், வாங்கலாம் இல்லையா? இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், மக்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன், வித்தியாசமான ஒரு பணி, எல்லாருடைய கண்களும் பார்வைகளும் இந்த பக்கமாக திரும்பும். அப்படிங்கும்போது இது ஒரு அவங்களுடைய கவனத்தை இந்த பக்கம் திருப்புறதுக்கு ஒரு இது. அதுவும் எப்படின்னா அதில் எப்பொழுதுமே நான் ஒரு பணி செய்யும்போது ஒரு போர்டு வச்சிருவேன். எனக்காக இல்லை,
பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த காலனிகளை சுத்தம் செய்து தருகிறேன், நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருவேன். அதை பார்க்குற மக்கள் உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? நல்லா ஓரளவுக்கு பணம் நிறைய பேர் கொடுப்பாங்க, நிறைய பேர் இவனுக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு நினைச்சிருக்காங்க. நிறைய பேர் ஒவ்வொரு விதமான மனநிலையில் இருப்பாங்க. சிலர் வந்து தங்களால் முடியலன்னு நினைச்சிருந்தாங்க, ஒரு இந்த ஷூ பாலிஷ் பண்ணக்கூடிய இந்த பாலிஷ் கூட வாங்கிலாம் கொடுத்தாங்க. சரி, இப்படிப்பட்ட பணிகளுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நிதியை திரட்டி மாவட்ட நிர்வாகம் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு செஞ்சிருக்கிறேன். அதே போல் கார்கில் போருக்காக என்ன செஞ்சேன்னா, நெல்லை நகரத்தில் உள்ளக்கூடிய அந்த அப்போ வந்து தொலைபேசியெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசியெல்லாம் என்ன செய்வேன்னா லேண்ட்லைன் ஃபோன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபோன் எல்லாம் என்ன செய்வேன்னா சுத்தம் பண்ணி வாசனை திரவி அதில் தடவி அப்படிப்பட்ட நிதி திரட்டி வீட்டுக்கு போய் வீடுகளுக்கு கடைகளுக்கு போய் அந்த பணிகளை நான் செஞ்சுருக்கிறேன். அப்படி நிதி திரட்டி இருக்கிறேன். அதே போல் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, தானே புயல் ஏற்பட்டப்போ என்ன செஞ்சேன், காரு பைக்கு வேன் அப்படிங்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ணி அந்த பாலிஷ் கண்ணாடியெல்லாம் பாலிஷ் அடித்து நிதி திரட்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் உதவி செஞ்சுருக்கிறேன். இப்போ கஜா புயல் ஏற்பட்டப்பவும் அதே போல் நிவாரண பணிகளை நான் தேடி கொடுத்துருக்கிறேன். இந்த நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் எப்படி போய் ரீச் பண்ணுவீங்க? எனக்கு வந்து எப்படின்னா, இப்படிப்பட்ட பத்திரிகையில் இந்த செய்திகளெல்லாம் நான் கேள்விப்படுவேன். அப்புறம் அங்கே கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தை எப்படியாவது நான் தொடர்பு கொள்வது. மாவட்ட நிர்வாகம்னா கலெக்டரேட்டு இல்லை அப்படின்னு சொல்லினா அந்த அந்த ஊர் அந்த கிராமம். இப்போ பேப்பரில் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கிராமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் முறையில் பத்திரிகையாளர்கள் மூலமாக அவங்கள்ட்ட இந்த எந்த இடம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது நேரடியாக போயிடுவீங்களா? போய் நாங்கள் நண்பர்களாக அந்த பாதிக்கப்பட்ட மகதியை தேடி எடுத்து நாங்கள் கஜா புயல் ஏற்பட்ட போலாம் அந்த டெல்டா மாவட்டங்களை எங்களுக்கு வந்து ஒரு தாசில்தாரே எங்களுக்கு இது பண்ணாங்க. இங்கே இருந்த ஒரு கலெக்டர் பயிற்சி ஆட்சியர் வந்து இப்போ தூத்துக்குடியில் கலெக்டராக இருக்காங்க, இளம்பக்கத்து சார் ஒரு சார். அவங்க வந்து அந்த டெல்டா மாவட்டத்துக்கு இப்படிப்பட்ட இதற்கு வந்து அவங்கள ஒரு சிறப்பு அதிகாரியாக போட்டிருந்தாங்க. அவங்களுடைய தொலைபேசி எண் கிடச்சிருந்துச்சு. உடனே அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு போய் அவங்க ஒரு தாசில்தாருடைய நம்பரை கொடுத்தாங்க. உடனே அதே மூலமாக அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள், இந்த டார்ச் லைட், இந்த நைட் லைட்டு, அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்களை நேர்லேயே கொண்டு போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் கொடுத்தோம். நாங்கள் நண்பர்களாக கொண்டு போய் அதுவும் நான் என்ன செஞ்சேன், இதே போல் தான் செருப்பு தொடச்சி தான் காலனிகளை சுத்தம் பண்ணி தான் நிதி சேகரித்தேன். என்னென்னா, ஏதாவது ஒரு பணி செய்யும் பொழுது எனக்கு ஒரு விருப்பம் என்னென்னா, ஏதாவது ஒரு பணி செய்யணும். தொழில் யார்கிட்டையும் போய் இப்படி போய் நீங்கள் உதவி செய்யுங்க இந்த காரணத்திற்காக கேட்குறத விட நம்ம ஏதாவது ஒருவேளை அவங்க மனநிலை எடுக்கலாம், அவங்க ஒரு வேலை செஞ்சால் அவனுக்கு கூலி கொடுத்தோம் அப்படிங்க கூட அவங்க எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பணியை செஞ்சு அதன் மூலமாக நிதி திரட்டி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும். எவ்வளோ தூரம் நம்மளை தாழ்த்தி கொள்ள முடியுமோ. இன்னொன்று, இன்னும் எல்லா மக்களையும் இந்த பணிக்கு ஒரு ஈர்த்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னா இப்போ பணிகளை இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து. கடந்த ஆண்டு கூட நீங்கள் தமிழகம் முழுவதும் மழை வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் நிறைய மக்கள் நிறைய உதவிகளை செஞ்சாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அந்த அந்த ஏற்பட்ட அந்த மழை வெள்ளத்திற்காக கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய உடை அணிந்து இந்த நெல்லைநகரில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பல்க்குக்கும் போனேன். பல்கில் உள்ள காரு வேன் பைக்கு எல்லாத்தையும் தொடச்சி நிதி திரட்டி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சேன், அந்த நிவாரண பொருட்களை வழங்கி வந்தேன். இப்போ கூட ஏற்பட்ட இந்த மழை வெள்ளத்திற்காக அதே போல் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய வேஷம் போட்டு நெல்லைநகரில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்திற்கும் போகிறேன். மாணவர்களுடைய காலணிகளை நான் சுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறேன். தினமும் ஒரு 2 மணி நேரம் சொல்லி 7 நாட்கள் 14 மணி நேரமும் என்னுடைய பணியை தொடர்ந்து அந்த பணியை செஞ்சு இப்போ நிதி திரட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த நிதியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதற்காக நான் சேகரித்து கொண்டிருக்கிறேன். சரி சார், நீங்கள் வந்து இப்போ இந்த ஷூ துடைக்கிறது, கார் துடைக்கிறது இதெல்லாம் கூட பண்ணுறீங்கல்ல, இது உங்கள் ஃபேமிலியில் எப்படி எடுத்துக்கிறாங்க? உங்கள் மனைவி குழந்தைகள் வந்து அதை விரும்புகிறாங்களா? அது அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம். இது என்னென்னா, ஆரம்ப காலத்துலேயே நான் திருமணம் முடிக்கிற முன்னாடி என் மனைவிட்ட சொல்லிட்டேன், நான் நிறைய சமூக பணி செய்வேன், இதில் எந்த விதமான முட்டுக்கட்டையும் நீ போடக்கூடாது, நம்ம குடும்பத்திற்கு தேவையான பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். உடனே நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுக்கே தெரியாமல் தான் நான் செய்வேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு வீட்டில் கண்டுபிடிப்பாங்க, யாராவது சொல்லி ஏதாவது மீடியா மூலம் ஏதாவது செய்திகள் வந்தால் இல்லைன்னா இது போல் ஏதாவது தகவல் வந்தால் தான் அதை வெளியில் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாணவருடைய செருப்பு துடைக்கிறது கூட என் மனைவி போன வாரம் இதை கேள்விப்பட்டு பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு ஒரு அவமானமா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், இது வந்து மற்றவங்களுக்கு சேவை தான் செய்கிறோம், இதன் மூலமா இல்லை, பிள்ளைகளுக்கு அது ஒரு பெருமை தான் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நிறைய அவமானங்கள் உண்டு. நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் அவங்களுடைய எண்ணத்தில் நினைச்சபடி சொல்லுவாங்க. சரி, அவன் வருமானத்துக்கு கூட இதை செய்யறான் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எதையும் யாருடைய எண்ணங்களையும் சொல்லக்கூடிய எதையும் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். மற்றவர்களுக்கு ஏதாவது நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, நம்ம முழு மனுஷனாக எந்த குறை இல்லாமல் நம்மளை படைச்சிருக்காரு, இந்த பணியை செய்வதுன்னு தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். சரி சார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம செய்கிற பணிகளை விட நிறைய பேருக்கு நம்ம பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். சிறை கைதிகளுக்காக நாங்கள் ஒரு பணியை செய்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு முறை எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், கைதிகளுக்கு ஒரு நல்ல உணவு கொடுத்து பாரு நீ, அவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கல ஜெயிலில் அப்படின்னாங்க. உடனே நான் என்ன செஞ்சேன்னா, அப்போ இருக்கக்கூடிய சூப்பரண்டு சாரை போய் பார்த்தேன். சரி, இப்படிப்பட்ட இதை ஒரு தகவல் கேள்விப்படுறேன், நான் எல்லாருக்கும் ஒரு நல்ல உணவு கொடுக்கலாமான்னு. உடனே சார் சொன்னாங்க, தம்பி இது ஒரு நேரம் உணவு தான், அதை விட நீங்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய இருக்காங்க, அவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்க தப்பு யார் செஞ்சுருக்காங்களோ அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்கள் ஒரு உதவி செய்யலாமான்னு கேட்டாங்க. என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சியை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. அவங்க அந்த பயிற்சியை கொடுக்குற பொழுது அவங்களுக்கு நாங்கள் வருமானத்தை கொடுப்போம். அந்த வருமானத்தில் கிடைக்கக்கூடிய பலனை 3 பேருக்கு நாங்கள் கொடுப்போம். ஒன்று அவங்களுக்கு ஒரு பகுதியான சம்பளத்தை கொடுப்போம், யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்திற்கு ஒரு பகுதி தொகையை கொடுப்போம், இவங்க விடுதலை ஆகி போகும் பொழுது அவங்களுக்கு ஒரு தொகையை கொடுப்போம். அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்யலாமான்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், என்ன வேணும்னு கேட்டப்போ ஒரு காகித கவர் தயாரிக்கக்கூடிய இயந்திரம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களுடைய நண்பர்களெல்லாம் நாங்கள் சேகரித்தோம். ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு காகித கவர் தயாரிக்கக்கூடிய இயந்திரம் அங்கே வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னைய வரைக்கும் அரசு அலுவலகத்திற்கு தேவையான கவர் அங்கேருந்து தான் எல்லா மிஷினை நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே வச்சு பயன்படுத்துகிறாங்க. இப்பவும் அது பயன்பட்டு இருக்கு. ஓகே. அது போக அவங்களுக்கு ரோஸ் மில்க் ரசனா தயாரிக்கக்கூடிய இயந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம், அதற்கு வேண்டிய உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்கோம். அதுபோல் லேமினேஷன் எல்இடி தயாரிக்கக்கூடிய இயந்திரங்களை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து பயிற்சி கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் போகும்போது அந்த வளாகத்தில் கூடிய ஒரு சலூன் கடையை நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். என்னென்னா அந்த சலூன், அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய நிறைய கைதிகள் பல திறமைகள் உள்ளவங்களாக இருக்காங்க. அதான் அந்த சூப்பரண்ட் ஒரே ஒரு தடவை சொன்னாங்க, வெளியில் இருக்கிறவங்கலாம் யோக்கியர்களோ உள்ளே இருக்கிறவங்கலாம் தப்பு செஞ்சவங்களும் இல்லை, ஏதோ ஒரு அவசரத்தில் அவங்க சூழ்நிலை உணர்ந்து தவறு. அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் நினைச்சிருக்கோம், இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இது வந்துகிட்டு இருக்கோம். சார், இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வேலையை பார்க்குறதுக்கே டைம் பத்தலை, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கே டைம் பத்தலை. நீங்கள் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க? உண்மையிலே எப்படின்னா, நம்ம இந்த மற்றவர்களுக்காக ஏதாவது உதவி செய்யணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் ஒருவேளை பாலம் கல்யாண சுந்தரங்கிற ஒரு பெரியவரை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அவர் பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி, பாலம்ங்கிற அமைப்பை உருவாக்கி நிறைய பேருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. சரி. அவர் ஒரு இது வச்சிருக்காரு, ஒரு மோட்டோ வச்சிருக்காரு, தினமும் ஏதாவது ஒரு நன்மை செய்யணும். காலையிலிருந்து மாலையில் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு நன்மை செய்துட்டு நம்ம நித்திரைக்கு போகணும்னு அவர் சொல்லுவார். அப்படி ஒருவேளை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நன்மையும் செய்ய முடியல அப்படின்னா, ஒரு வாளி தண்ணி எடுத்தாலும் நீ உங்கள் வீட்டில் இல்லை ஒரு மரத்தில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் என்னுடைய விருப்பம், அவருடைய மோட்டோ என்னோட ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. இல்லை, தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன பணி நிமித்தமாக போகும்போது என் கண்கள் எல்லாமே யார் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த உதவிகளை செய்யலாம், நம்மளால் எந்த உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஒருத்தர் பாவம் எந்திரிக்கவே முடியாமல் படுத்து கிடப்பார், அவருக்கு போய் ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்துக்கிறது இது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் கூட அதை நினச்சாலும் நாங்கள் பார்க்குறோம், நிறைய நேரம் கடந்து போயிடுறோம். சில நேரம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அது எங்களுக்கு அது ரொம்ப எளிதான காரியமாக இல்லை. போய் பேசினா என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, சுற்றி 4 பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லை உண்மையில இப்போ 2 நாளைக்கு கூட போகும்போது கூட வண்ணார்பேட்டையில் சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஆம்பளை ஆளு நிர்வாணமாக இருக்கிறாரு, கீழே விட எதுவுமே கிடையாது, மனநிலை சரியில்லை. அவர் கல்லை தூக்கி ரோட்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்காரு. சரி. இது உடனே என் கண்ணில் பட்டுருது. நான் என்ன செய்தேன், உடனே பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் ஒரு சாரத்தை வாங்கி அவருக்கு உடுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவர் மனநிலை எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. உடனே நினச்சிறேன், அந்த பாலத்துக்கில் போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இங்கே எனக்காக என் கூட வர முடியுமா, பாவம் அவர் நிற்கிற நிலைமை ஒரு மாதிரி இருக்குது, ரோட்டில் இருக்கிறாரு அப்படின்னோடனே அந்த காவல்துறை ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு என்ன செஞ்சேன், சாரத்தை கொடுத்துட்டு வந்தேன். அவர் சிரிச்சது இருக்க, அதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த மனநிலை சரியில்லாத சிரிக்கிறார். அவருக்கு அவரே இது பண்றாரு, கையை தூக்குறாரு, சாரத்தை உடுத்துங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி அதை கெட்டு நான் அவுத்துறக்கூடாதுன்னு நினைச்சேன், பின்னாடி கட்டி அவருக்கு முடிச்சு போட்டு விட்டுட்டு வந்தேன். அது ஒரு ஆத்மார்ந்த ஒரு திருப்தி.
இதே போல தான் நம்ம தினமும் ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறைய மக்களுக்கு நம்ம செய்கிறோம். அதுக்காக நான் ஒரு பெரிய வசதி படைத்தவன் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நானும் டெய்லி என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியிலையும் மற்றவங்களை நினைக்கிற கடவுளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, மற்றவங்களுக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கிற. இன்றைக்கி வந்து எல்லாருமே இந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. ஒருவேளை கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இப்போ நிறைய பேர் உதவி செய்யணும்னு விரும்புகிறாங்க. யாருக்காவது உதவி செய்யணும், இல்லைன்னா தானம் தர்மம் வழங்கணுங்கிற ஒரு மனநிலையில் இன்றைக்கி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வரிசையில் தான் நீங்கள் என்னையும் எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு பெரிய சமூக பணி செய்யக்கூடிய ஒரு சாதனைக்குரிய மனிதன் சொல்கிறத விட ஒரு சாதாரண மனிதன் தான். சரி சார், ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அனுபவித்த கஷ்டமான தருணங்கள், ஏன்டா இதெல்லாம் நம்ம செய்கிறோம், பசங்க விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் ஏதாவது சூழ்நிலை நடந்திருக்குதா? ஆமாம். அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னார், இவனுக்கு ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னா இதை எடுத்துக்கிடுவான், அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு இது யூஸாக இருக்கும் உங்களுக்கு நினைச்சு இந்த கலெக்ஷன் பண்ணி இந்த பணத்தை அவர் ஏதாவது பயன்படுத்திடுவாங்க. நான் அதனால என்ன செய்வேன் அப்படின்னா, தெளிவாகவே சொல்வேன், எழுதியிருப்பேன், அதில் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லிடுவேன், இத்தனை நாட்கள் இத்தனை மணி நேரம் இந்த பணி நடக்கும், இதை முடிஞ்ச உடனே யாருக்கு கொடுக்க போகிறேங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் பரிமாறிடுவேன். ஒருவேளை ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு செய்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவேன். இதன் மூலமாக நிறைய அவமானங்கள் தான் எனக்கு கிடைச்ச பட்டங்களாக இருக்கும். நிறைய கெட்ட பேர் தான் கிடைக்கும், நிறைய இது இருக்கும், அந்த போரானே அப்படின்னு சொல்லுவாங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எதையுமே பெருசாக நினைக்கிறது இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இந்த நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறன் படைத்த மாணவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறோம். சுமார் ஒரு 25 ஆண்டுகளாக அவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய விழாவை அன்னை தெரசா பெயரில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். வருஷத்தில் ஒரு தடவை நடத்துகிறோம். சுமார் ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு நிறைந்த மாணவர்கள், சிறப்பு பள்ளி மாணவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்கள், அவங்களுக்கு போட்டிகளை வச்சு பரிசு, அவங்களுடைய கலை நிகழ்ச்சிகள், இறுதியில் அவங்களுக்கு நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து நாங்கள் இந்த நண்பர்களாக சேர்ந்து நாங்கள் நடத்துகிறோம். எங்களுக்கு எந்த விதமான ட்ரஸ்ட் அமைப்புலாம் கிடையாது. நீங்கள் தனியாகவும் சில காரியங்கள் செய்கிறீங்க, அவங்க நண்பர்களோட சேர்ந்து சேரும். யாருக்கு அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாரையும் ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நாள் முழுவதுமே அந்த சிறப்பு பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய விழாவாக கொண்டாடுறோம். இந்த ஆண்டு கூட கடந்த மாதம் நாங்கள் அந்த 25வது ஆண்டு விழாவை கொண்டாடணும். நிறைய சிறப்பு பள்ளி மாணவர்களை கூப்பிட்டுருந்தோம், நிறைய மாணவர்கள் பங்கேற்றாங்க, நிறைய உதவிகளை நாங்கள் செஞ்சோம். நிறைய பேருக்கு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பணி இருக்கிறது. சரி சார், இப்போ யாராவது நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மக்களில் நானும் இதில் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், நானும் இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க உங்களை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அவங்க வந்து ஏதாவது நிதி உதவி செஞ்சால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமா? கட்டாயம் சேர்க்க முடியும். அதுக்குரிய எல்லா விதமான தகவலையும் நம்ம அவங்களுக்கு பரிமாற முடியும். என்னுடைய ஆசை நான் நிறைய மாணவர்களை படிக்க வைக்கணும். சரி, அதேமாரி அனாதைகள் இன்னும் நம்ம சொல்கிறோம், ஆனால் நிறைய இடத்துல வந்து அனாதைகள் ஆதரவற்றவங்க நிறைய இருக்காங்க. அந்த நிலைகள் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டத்தில் நான் கடந்து வந்த பாதையில் தான் மற்றவர்களுக்கு சேவை செய்யணுங்கிறது என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுச்சு. அதே போல் எல்லாரும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பொழுது அந்த உதவியை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட தன்னார்வம் உள்ளங்கள் இருந்தால் நிச்சயம் அவர்கள் உதவி செய்யட்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். பொதுவாக அந்த உதவி செய்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பணம் நிஜமாவே கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் சேருதா, யாருக்கு சேருது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கவலையாகவே இருக்குது. இது தவறான இடத்துக்கு கொடுத்துட்டோன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் கூட இப்போ வருது. இந்த மாதிரி ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது, யாரோ ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, பணம் கொடுங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கு அப்படின்னு. ஆனால் யாரையும் நம்ப முடியல, நம்ம ஒரு பணம் கொடுத்தோன்னா நிஜமாவே எங்களுக்கு போய் சேருதா அப்படின்னு. இப்போ உங்கள் மூலமாக ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு மக்கள் நினைத்தால் அவங்களுக்கு தேவையான தகவல்கள் என்ன நடக்குது, என்ன செஞ்சுருக்கிறோம், யார்கிட்ட போகுது, இல்லை அவங்க நேரடியாக வர்றது, இதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? அதனுடைய நம்ம நிறைய அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட பணம் வாங்குறதை விட என்ன தேவைகளோ அதுக்குரிய பொருளாக வாங்கி கொடுத்துருவோம் நாங்கள். சரி, அப்போனா அவங்களுக்கு ஒரு திருப்தியாக போயிடும். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு 3 சக்கர சைக்கிள் வேணும்னு நினைக்கிறாங்க, அதை தவறாக பயன்படுத்த முடியாது. அந்த 3 சக்கர சைக்கிள் அவங்களை வாங்கி அவரை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த உதவி செஞ்சவங்களுக்கு அனுப்பிடும். ஓகே, இதே போல் நிறைய இருக்காங்க மாற்றுத்திறன் படைத்தவங்க. இப்போ ஒருத்தர்லாம் வந்து அவரால் ஒரு கணினி நல்ல பணி செய்கிறவர், அவருக்கு ஒரு 3 சக்கர பைக் கேட்குறாரு.
நம்முடைய பொருளாதார நிலையில் அவருக்கு வாங்கி கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட இதை வந்து உண்மையிலே அந்த ஒரு இப்படி பைக் வாங்கி கொடுத்தாலோ இல்லை அந்த மக்களுக்கு தேவையான என்ன உதவிகள் வேணுமோ நம்ம அவங்களுக்கு பரிமாறலாம், அவங்களுக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட உதவிகளை அவங்க செஞ்சு கொடுக்கணும்னா அங்கே பொருளாகவே அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பணமாக வாங்கி கொடுக்குறத விட பொருளாக வாங்கி கொடுக்கும்போது அந்த பணியை செய்யலாம். இதே போல தான் ஒரு தடவை நம்ம அரசு மருத்துவமனையில் ஒருத்தர் விபத்தில் ஒரு காலை இழந்து மருத்துவமனையில் இருக்காருன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அதை கண்டுபிடிச்சோம். அந்த மருத்துவமனைக்கு அந்த வார்டுக்கு போனோம். அவருக்கு நாங்கள் செயற்கை காலை வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி நல்லா அவர் அந்த செயற்கை காலிலே காமனைக்கப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அதே போல் யாருக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு பொருளாக தான் மற்றவர்கள்ட்ட இருந்து நாங்கள் வாங்கி இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையானவர்களுக்கு ஒருவேளை படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தேவைன்னா கூட நாங்கள் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திலேயே இணைஞ்சிருந்தோம், அந்த கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க யார் நேரடியாக கனெக்ட் பண்ணுவீங்க, ஃபீஸை டேரெக்டாக கூட அவங்களே கேட்டுக்கலாம். அவங்களே விசாரிச்சு யாருக்கு தேவை, உண்மையானவங்களா அந்த மாணவன் வந்து தகுதியானவனா அப்படின்னு கூட சொல்லணும். இப்போ கூட ஜான்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய அம்மா வந்து கேன்சரில் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல அந்த பையனுக்கு அப்படின்னு எங்களுக்கு தகவல் கொடுத்துச்சு. உடனே நான் கொண்டு போய் என்ன செஞ்சேன், அந்த ஜான்ஸ் காலேஜ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த ஹெச்ஓடி சாரை போய் பார்த்து இந்த பையன் பேரெல்லாம் சொல்லி அப்படி கேட்டேன். ஆமாம், உண்மையிலேயே அவங்க அம்மா வந்து கேன்சரில் இருக்கிறாங்க, நீ அந்த ஃபீஸை கட்டினா இப்போது நல்லாயிருக்கும் இந்த அப்படின்னா நான் உடனே கையிலே ரூபா வச்சுருந்தேன். இந்த ஃபோட்டோகிராஃபி போய் ரூபா வச்சுருந்தேன். உடனே கொண்டு போய் அந்த ஃபீஸை அவனுக்கு கட்டினேன். இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்க? இல்லை, இது வந்து என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து என்னுடைய வருமானத்தை வந்து வீட்டுக்கு காமிச்சிக்க மாட்டேன். ஏன்னா இப்படிப்பட்ட நிறைய என்கேஜ்மெண்ட் இருந்து இது தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஃபோன் வரும், அவங்களுக்கு இந்த உதவி செய்யணும் இந்த உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்குன்னு ஒரு பகுதியை வந்து நான் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன், இந்த மக்களுக்காக வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுல கிடைக்கிற ஒரு ஆத்மார்த்த திருப்தி. இன்றைக்கி நான் குடும்பமோ பிள்ளைகளோ எல்லாம் நல்லா இருக்கிறோம். எனக்குன்னு கடவுள் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காரு. எனக்குன்னு நான் சொன்னோம்ல அவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், போராடினேன் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நிறைய உயர்வுகளை எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய ஓனர் வந்து சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட சமூக பணிக்காக ஒரு 2008 சொந்த வீடை சாந்தினில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா வேணும்னு, என்னுடைய தொழிலுக்கு கேமரா வேணும்னாலும் எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இல்லை என்ன வேணுமோ இல்லை, எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பழைய மாருதி கார் எனக்கு கொடுத்துருக்காரு இலவசமாக. என்னன்னா நான் உண்மையிலே இப்படிப்பட்ட பணிகள் செய்கிறதுனால நிறைய மகிழ்ச்சிகள், வெற்றி, சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, நல்லா என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்காங்க, என்னுடைய குடும்பம் மனைவி சந்தோஷமா இருக்குது. என்னன்னா என்னை போல நான் மற்றவர்கள் நினைக்கிற பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது, அதுக்காக நான் அதிக நேரத்தை செலவழிக்கிற பொழுது உண்மையிலேயே சந்தோஷம். என் மனைவி கூட அடிக்கமாக சொல்லுவா, யாராவது கூப்பிட்டுட்டாங்கன்னா எல்லாத்தையுமே போட்டுட்டு ஓடிடுவேன். சரி, ஊருக்கு மாவடிக்குன்னா ரெடியாக இருக்கிறது என் புருஷன் மட்டும்தான் அப்படின்னு அவள் சொல்லுவாள். அதனால் அதை நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். யாருமே சுகம் இல்லாமல் இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு 2 மணிக்கு ஃபோன் வரும். உடனே நான் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆக்சிடெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் வரும். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அதை குறைச்சிருக்கேன். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த இன்சிடென்ட்டில் என்ன ஆகுது, நைட்டு நான் தூங்க முடியாமல் போயிருந்தேன். அந்த நிகழ்வுகள்லாம் என் கண்ணுக்குள்ளேயே பாதிக்கப்படும், அந்த கண்ணுக்குள்ளேயே இருந்துருது. ஐயோ இப்படி பாதிக்கப்படுறாங்களே, பாவம், அந்த அனாதையாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ரத்தம் தேவையா அவங்களுக்கு அப்படிங்கிறது முன்னாடி வந்து இதுக்கு இப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அதுக்காகவே நான் என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, அரசாங்கம் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் இல்லை அங்கீகாரம் கிடச்சிருக்குதா? அது சம்மந்தமாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருக்குதா? எனக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து இனி நிறைய இடத்துல வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இப்படிப்பட்ட பணிகளை அங்கீகரித்து ஒவ்வொரு சுதந்திர தினம், குடியரசு தினம் வரும்பொழுதெல்லாம் ஏன்னா வந்து இந்த சமூக பணிக்காக நற்சான்றிதழ் கொடுப்பாங்க. சரி, ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, அவனை ஒரு சமூக பணியை இத்தனை ஆண்டுகளாக செய்கிறேன். ஆனால் என்னைய வெளியில் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நான் அதை வந்து அதுக்குரிய விளம்பரப்படுத்திக்கல. அதனால் என்ன அப்படின்னா, இது ஒரு தமிழக அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சமூக பணிக்குரிய அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல மற்றவர்களுக்கு ஒரு பணி செய்கிறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு. இப்போ உதாரணம், ஒருத்தர் விபத்தில் தான் கிடக்கிறாருன்னா நீ யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. நீ ஏன் இந்த உதவி செய்கிற, எல்லாரும் அமைதியாக போகிறாங்களா, நீ ஏன் இதில் தலையிடுறங்கிற இருக்குது. ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். அதற்கான நடைமுறை இருக்குதா? சமூக சேவை செய்கிறவங்களுக்கு
வந்து ஒரு அடையாள அட்டையோ அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் இருக்குதா? இதுவரைக்கும் இல்லை. ஒருவேளை இந்த தமிழக முதல்வர் வந்து இப்படிப்பட்ட சமூக பணி செய்கிறவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம். இல்லை இப்படிப்பட்ட பணி செய்கிறவங்களுடைய எதிர்காலத்திற்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு நிரந்தர பணிகளை உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே, அப்படி ஏதாவது செய்யலாம். நான் கூட இப்போ கூட ஆசைப்படுறேன். இத்தனை வருஷமா நிறைய பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில். இப்போ கூட இந்த மாணவருடைய காலனிகளெல்லாம் சுத்தம் பண்ணி நிதி சேகரிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த தமிழக முதல்வரோ துணை முதல்வரோ இந்த நிதியை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களை நேரடியாக நான் பார்த்து அவங்களுடைய கைகளை ஒப்படைச்சேன்னா ஒரு திருப்தியாக இருக்குமே அப்படிங்கிறது கூட என்னுடைய விருப்பமா இருக்குது, ஆர்வமா இருக்குது. சரி சார், பார்க்கலாம், அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வீடியோடைய இறுதியாக நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த சேவை செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து இளைய தலைமுறைகள் தவறான வழிகளை நிறைய போகிறாங்க. அந்த வழிகளுக்கு ஒரு மாற்று வழி மற்றவர்களுக்கு சேவை செய்வது, உதவி செய்து மற்றவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்கிறது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறது நிறைய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் இதற்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. NSS NCCங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதற்கு அப்புறம் உங்களுடைய வேலை நிமித்தமாக நீங்கள் பணி நிமித்தமாக நீங்கள் போகிற பொழுதும் கூட உங்களுடைய பணியிலே வேலையிலே உங்களுடைய கவனம் இருக்கிறத விட்டுட்டு இப்படிப்பட்ட யாராவது பாதிக்கப்படுறவங்க அவங்களுக்கு உதவி செஞ்சால், இல்லை இப்படி உதவி செய்கிறவங்களோட நீங்கள் தொடர்பில் இருந்து உங்களுடைய பணினால நீங்கள் உதவி செய்ய வாய்ப்பு இல்லைன்னா இப்படி சமூக பணி செய்கிறவங்களோடைய நீங்கள் தொடர்பு வைத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். என்னுடைய சந்தோஷம், ஆத்மார்த்த திருப்தி என்னென்னா, நான் இப்படி பணி செய்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட பணிகளை எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நான் இன்னைய வரைக்கும் என்னென்னா, இப்போது நான் கல்யாண வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போனால் கூட என் கண்ணு ஃபுல்லாமே அந்த டைனிங் ஹாலில் பார்த்துட்டே இருக்கும். சாப்பாடு மீதி ஆயிருமோ, இது வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா, நைஸாக போய் அந்த வீட்டுக்காரங்கிட்டையோ இல்லை யாரோ அதுக்கு பொறுப்பானவங்கிட்ட சாப்பாடு மீதி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, நிறைய இடத்துல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, கொண்டு போய் கொடுப்பேன். நான் என்னுடைய ஃபீல்டு முடிஞ்ச உடனே அந்த டைனிங் ஹாலில் போய் என்ன மீதி இருக்குதோ, எவ்வளோ இருக்குதோ, அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ஹோமுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு மீதி இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, இல்லை நான் கொண்டு வருவா அப்படின்னு சொல்லுவேன். இப்படி வந்து என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள் தான், இதெல்லாம் பெரிய காரியங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன பணிகள். அதனால் இப்படிப்பட்ட பணிகள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். எனக்கு ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் தான் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும். நான் ஏற்பட்ட எனக்கு ஏற்பட்ட சில நிகழ்வுகள் தான் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும்னு வந்துச்சு. அதே போல் எல்லாரும் இப்படிப்பட்ட பணிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உதவிகளை செய்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் என்ன இந்த மீடியா மூலமாக என்னை நீங்கள் அடையாளப்படுத்தலாம். நிறைய பேர் அடையாளம் இல்லாமல் நிறைய சேவைகள் செய்வாங்க. உண்மையிலே அவர்களை நம்ம மனதார பாராட்ட தான் வேண்டியிருக்கு. சார், நீங்கள் வந்து இப்போ நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது தேவையில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எங்களால் செய்ய முடியல, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால், இல்லை நேரடியாக அவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? இப்போ நம்ம இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு திறன் படைத்த மாணவர்கள் நிறைய இருக்கு. மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாங்களா, அவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய மேல் படிப்பை தொடர முடியல, அவங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகளால் தொடர முடியல. அவங்களுக்கு சில இடத்துல சில குடும்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இல்லத்திலேயே இருக்கிறாங்க, இந்த சிறப்பு திறன் படைத்த வளாகத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏதாவது சில பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழிற்பயிற்சியை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு எப்படி கொடுக்குறது? அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் செய்ய முடியுமா? ஆமாம், அந்த வளாகத்திலே நிறைய அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் கூட உங்களுக்கு இலவசமாக நான் கொடுத்தேன். அவங்க நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்காங்க, லேமினேஷன் பயிற்சிலாம் கொடுத்துருக்கேன். அதில் நிறைய பேர் லேமினேஷன் பண்ணுறாங்க. ஃபோட்டோ சொல்கிறது வந்து சார், அரசு உதவி பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளிகள். ஆமாம், அரசு உதவி பெறுது, இல்லை அரசு உதவி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது. சரி, ஏன்னா நம்மளுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்பு பள்ளிகள் குழந்தைகளுடைய வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்காங்க. அதுக்கு மேலே அவங்களால படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போகுது. குடும்ப சூழலோ அவங்களுடைய நிலைகளோ
அந்த உந்து சக்தி இல்லாமல் போயிடுது. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு உதவியை நீங்கள் செய்யலாம். இப்போ கூட நான் இந்த கங்கை கொண்டாங்கிற பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்கு போயிருந்தேன். அப்போ இந்த பிள்ளைங்களை பற்றி நான் சொன்ன உடனே நீங்கள் அப்படிப்பட்டவங்க இங்கே எங்களுடைய வேலையில் நீங்கள் அமர்த்தலாமா, நீங்கள் அனுமதி கேட்டு தரலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் உடனே இவங்ககிட்ட கேட்டேன், இவங்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை பெரிய பெரிய இதை கேட்கக்கூடிய, இந்த செய்தியை கேட்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். இது ஒரு பெரிய சேவை இல்லை, வேலை கொடுக்கலாம். பயிற்சி கொடுத்து அவங்களே வேலையை நீங்கள் நினைச்சலாம் உருவாக்கி கொடுக்கலாம். அவங்களை இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கலாம். சரி சார். இங்கே பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குண்டூசி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சிறப்பு திறன் படைத்தவங்க யாராக இருந்தால் நீ என்னிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. அதனால இது நிறைய பேர்கிட்ட நான் வந்து என்னுடைய சிந்தனை ஃபுல்லாகவே இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணும் தான் என்னுடைய விருப்பம். நிச்சயம் இந்த நிறுவனம் இந்த வளாகங்களை வந்து அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா நிறைய வாய்ப்புகளை கொடுக்கணும், இந்த பிள்ளைகளை எப்படியாவது உருவாக்கி கொடுக்கணும், எதிர்காலத்தை அவங்களுக்கு நல்ல முறையில் எதிர்காலமாக உருவாக்கி கொடுக்கணும் விரும்புகிறாங்க. இல்லை, நிறைய நிறுவனங்கள் நீங்கள் இருப்பீங்க, உங்களுடைய நிறுவனத்தில் உங்களுக்கு தொழில் பயிற்சி கொடுங்க, இவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகளை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுங்க. அதில் இருக்கும்போது இவங்களுடைய தனிமை வந்து நிச்சயம் மாற்றம் ஏற்படலாம். அவங்களுடைய ஒருவேளை வந்து அவங்களுடைய ஊனம் கூட அவங்களுக்கு மறைந்து போகலாம். நம்ம ஊனமாக இருக்கிறோம், இந்த குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத கலைந்து நம்மளும் ஒரு உழைப்பாளி, இந்த சமுதாயத்தில் வாழலாம், எதிர்நீச்சல் போடலாங்கிற ஒரு உந்து சக்தியை உருவாக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இல்லை, இப்படிப்பட்ட பணிகளுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா இங்கே தொடர்பு கொள்ளனா என்கிட்ட கேளுங்க. அப்படிப்பட்ட நிறுவனத்தையோ அப்படிப்பட்ட சிறப்பு நிலை குழந்தைகளையோ இந்த தேவைகள் இருக்கிற மக்களை நான் உங்களோட இணைச்சி விடுறேன். நீங்களே கூட அவங்கள்ட்ட கான்டாக்ட் வச்சு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். சரி சார். ஒரு தேவை வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி கொடுக்கறது. ஆமாம். இதை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா? இது போக வந்து நிறைய ஏழை எளிய மாணவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய பேர்கள் வந்து இந்த குழந்தைகளை பற்றி ஏதாவது வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லை. அன்றாட வருமானம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்குள்ளே வசதி இல்லை. அவங்களே ஒரு பிளாட்ஃபார்மால தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை வந்து இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேர் நாங்கள் அவங்களுடைய தரம் பார்த்து அவங்களுடைய விலாசத்தை அறிஞ்சு அவங்கள நாங்கள் படிக்க வைக்கிறோம். அந்த படிக்க வைக்கிறதுக்குரிய ஒரு பொருளாதார நிலைகளை எங்களால் உருவாக்க முடியல. நாங்களே போராட தான் செய்கிறோம். அந்த மாணவர்கள் கேட்கக்கூடிய சில தேவைகளை எங்களால் நிறைவேற்ற முடியல, கால தாமதம் ஆயிடுது. அதனால் இப்படிப்பட்ட மாணவர்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட மாணவர்களை நீங்கள் நேரடியாக கான்டாக்ட் பண்ணதுக்கான முயற்சிகள் செய்ய நிச்சயம் செய்கிறோம். நான் தான் சொல்கிறேன், நிறைய மாணவர்கள் நாங்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படித்த மாணவர்கள் நிறைய வேலைக்கு போயிருக்கிறாங்க, தொழிற்பயிற்சியில் இருக்கிறாங்க, ஆசிரியர் ஆகியிருக்காங்க. அதன் மூலமாக நாங்கள் நினைச்சிரோம் அவங்களும் நிறைய மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு எங்கிட்ட உதவி கொடுக்குறாங்க. அதை வாங்கி நாங்கள் நிறைய மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சரி. அப்படிப்பட்ட பணிகளை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களை நேரடியாகவே அவங்ககிட்ட இணைச்சிருவேன். நீங்களே தொடர்பு கொண்டு உண்மையிலேயே அவங்க தகுதியானவங்களான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் உதவி செய்யலாம். சரி சார், ரொம்ப நன்றி. உங்கள் சமூக பணி தொடரணும், உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு வாழ்த்துறோம். நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி.